அன்பான மக்கள் அனைவருக்கும் தகவல் களஞ்சியத்தின் இனிய வணக்கங்கள். இன்று நாம் சிவபெருமானை தரிசிக்கும் முறைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். சிவபெருமானை வழிபடுவோர் நீராடி தூய உடைகளை அணிந்து கொண்டு திருநீர், உத்ராட்சம் போன்றவற்றை அணிந்து கொண்டு ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். ஈர உடையுடன் தரிசனம் செய்யக்கூடாது. எப்படி வாகனம் ஓட்ட உரிமம் தேவை என்பது போல சிவபெருமானை வழிபட ருத்ராட்சம் அணிந்து கொண்டு வழிபட்டால் முழு பலன்கள் கிடைக்கும் என்பது சிவ ரகசிய விதியாகும். வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய், மலர்கள் முதலியவற்றை கொண்டு அர்ச்சனை பொருட்கள் கொண்டு சென்று வழிபட வேண்டும். முதலில் கோவிலில் கோபுரத்தை வழிபட வேண்டும். அடுத்து கோவில் உள்ளே சென்று கொடிமரத்தின் முன்னால் வடக்கு நோக்கி ஆண்கள் தலை, வாய், இரு கைகள், இரு புஜங்கள், முழங்கால் 2 ஆகிய 8 பாகங்களும் பூமியில் படும்படி வணங்க வேண்டும். இதே சாஷ்டாங்க நமஸ்காரம் எனப்படுகிறது. இதை அஷ்டாங்க நமஸ்காரம் என்று கூட சொல்லுவார்கள். பெண்கள் தலை, இரு கைகள், இரு முழங்கால்கள் ஆகிய 5 நிலத்தில் படுமாறு வணங்க வேண்டும். இது பஞ்சாங்க நமஸ்காரம் எனப்படும். கொடிமரத்தின் முன் வணங்கிய பின் நந்தி தேவரிடம் முறைப்படி வணங்கி உத்தரவு பெற்றுக்கொண்டு இரு துவாலபர்களான சண்டி, முண்டி உத்தரவு பெற்று கருவறையில் நுழைதல் வேண்டும். அதற்கு முன் விக்னங்களை நீக்கும் விக்ன விநாயக பெருமானையும் ஸ்தல விருட்சத்தையும் வணங்க வேண்டும். நால்வர்கள், பார்வதி தேவியர், நடராஜ பெருமான், பிற தெய்வங்கள் அனைவரையும் வணங்கிவிட்டு பின்னர் சண்டிகேஸ்வர பெருமானை அடைந்து வணங்க வேண்டும். சிவ மகாமந்திரத்தை சொல்லி கோவிலுக்கு வந்த சிவ தரிசன பலனை தந்தர்களுக்கு பிரார்த்திக்க வேண்டும். சண்டிகேஸ்வர நாயனாரை வணங்கிய பிறகு கொடிமரத்தின் அருகே வடக்கு முகமாக அமர்ந்து திரு 5 எழுத்தான நமச்சிவாயா எனும் மந்திரத்தை குறைந்தது 108 முறையாவது மனதால் உச்சரிக்க வேண்டும். வீடு செல்வதற்கு முன் கடைசியாக ஸ்ரீ பைரவரை வணங்க வேண்டும். சிவசொத்து எதையும் வீட்டுக்கு எடுத்துச் செல்லவில்லை என்று மனதுக்குள் உறுதி கூறி திருத்தலத்தை 3 முறை வலம் வந்து வீடு செல்வதில் சரியாக இருக்கும். இதுவே ஸ்ரீ ஈஸ்வரின் அருளுக்கு பாத்திரமாக அமையும். எனவே இந்த வழிமுறைகளை பின்பற்றி நாம் அனைவரும் சிவபெருமானின் அருளை பெறுவோம். வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ்வோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அனைவரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.